கருப்பு பீன்ஸ் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நைட்டே கருப்பு பீன்ஸு 1 கப்பு ஊற வச்சுட்டேன். அதை குக்கரில் போட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்து 8 விசில் விட்டு எடுத்துட்டேன். நல்ல மாவு மாதிரி வெந்துருச்சு. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு 1 கப்பு சின்ன வெங்காயம், 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 தக்காளி, 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அடுத்து ஸ்டவ்வில் கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாயை உடச்சி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 பெரிய வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வதக்கிட்டு மல்லி இலை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ அரைச்ச மசாலா சேர்த்து வதக்கிட்டு தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்ச கருப்பு பீன்ஸையும் சேர்த்து 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்தோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ மல்லி இலை தூவி எடுத்துக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு.